டேய் பைக் வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டை சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்டு உடனே ஆனால் போய் 2 டவ் ஷாம்பு வாங்கிட்டு சொன்னான். நான் இருந்துட்டு டவ் ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன். ஷாம்பு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய செட்டப்பே கொண்டு வந்து வெளில வச்சான். என்னென்னா மோட்டர் எடுத்து வந்து வச்சான், அதுக்கப்புறம் 2 ஓஸை கொண்டு வந்து வச்சான். நான் நார்மலாக மோட்டர் போட்டு அடிக்க போகிறோம் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ப்ரெஷர் டைப்பில் வர மாதிரி ஒரு கன்னை கொண்டு வந்து வச்சான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டரை வச்சு ஃபுல்லாக பைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணோம். ஃபுல்லாக மேலே இருக்கிற மட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இதை நான் அடிச்சிட்டு இருக்க அவன் போய் என்ன பண்ணனா இன்னொரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு இருக்கும்ல, அந்த ஷாம்பு நல்லா கலந்து நல்லா நுர வர மாதிரி பண்ணி வச்சுட்டான். ஒரு பக்கெட் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டக்குன்னு இந்த இதுக்கு மோட்டருக்கு இன்புட் வரும்ல, அந்த இன்புட்டை தூக்கி அந்த பக்கெட்டில் போட்டான். ஸோ அந்த பக்கெட்டில் போட்டோன்னே என்ன ஆகும், டேரெக்டாக வாட்டருக்கு பதிலாக அந்த ஃபோம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபோம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஃபோமாக இருக்கும். அதாவது நம்ம கலந்து வச்ச ஷாம்பு. ஓகே, அந்த ஷாம்பு ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மீதி இருக்கிற ஷாம்பு அது பக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்து வச்சு டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவில் ஆரம்பித்தோம் கைஸ். ஓகேங்களா, இந்த ஏரியாவில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்டையர் ஏரியாவுக்கும் நம்ம வந்து கழுவ ஆரம்பித்தோம். 1 செகண்ட், கை வலிக்குது. என்டையர் ஏரியாவுக்கும் நம்ம வந்து அப்படியே வாஷ் பண்ண க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு டாப்பில் ஆரம்பித்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் பாட்டமுக்கு போனோம். ஏன்னா டாப்பில் இருக்கிற மட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டமுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஏன்னா அப்போ தான் மட்டு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த மட்டு திரும்பியும் கீழே பாட்டமில் பண்ணிவிட்டு திரும்பியும் டாப்புக்கு வந்தோம்னா கீழே இருக்கிற மட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துடும். மேலே இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் டாப் டு பாட்டம் அப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது என்ஜின் கேஸ்லேருந்து பேக் டயர் வரைக்கும், செயின்லேருந்து வண்டியோட சேஸ்க்கு அடியில் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம இன்ச் பை இன்ச்சாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திரும்பியும் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் மோட்டரை போட்டுவிட்டு கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி அடித்தோம். ஸோ இதோட வாட்டர் வாஷ் முடிஞ்சது. ஓகேவா, ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மெயினாக பண்ண வேண்டியது செயின் லூப்பு அண்ட் செயின் கிளீனிங். ஓகேங்களா, ஸோ இதை பண்ணாமல் விட்டுறோம். அதுலேயும் முக்கியமானது ஃப்ரண்ட் ஏரியாவை க்ளீன் பண்ணாமல் ரியர் ஏரியாவை மட்டும் க்ளீன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ரியர் ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இந்த பாக்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது வண்டியிலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து செயின் கவர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்கும் ஒரு கவர், ஸோ இந்த கவர் தான் அது. ஸோ அந்த கவரை கழட்டி நாங்கள் எல்லாம் துடைக்கிறப்ப தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸாக, அது எல்லாமே மட்டு தான், அந்த மலையில் ஓட்டுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மட்டு டேரெக்டாக செயினுக்குள்ளே போய் அந்த செயின் கவருக்குள்ளே போய் எல்லாம் இந்த இடத்துல வந்து டென்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணாமல் இருக்க இந்த கவரும் டேமேஜ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செயினோட லைஃபும் குறையும். ஏன்னா மட்டு போய் செயின்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான். அதனால தான் நம்ம வெளியில் க்ளீனிங்க்கு கொடுக்குறக்கும் நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கும் இந்த புது வண்டி. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தான் ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கிற மட்டெல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் கொடுத்தோம்னா செயின் லூப் பண்ணோன்னா ரியரில் பண்ணுவாங்க, ரியரில் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரண்ட் ஏரியாவை பற்றி தொடவே மாட்டாங்க. ஒரு சில ஷாப்ஸில் பண்ணுவாங்க, ஒரு சில ஷாப்ஸில் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன்னா இந்த இடத்துல மட்டு வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அந்த பாக்ஸ், அது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செயின் லூப் பண்ணோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராப்பராக ஃப்ரண்ட்டுக்கும் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ணணும், அதே மாதிரி ரியர்லேயும் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பண்ணிவிட்டு ரியரில் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பண்ணிட்டோம்னு இந்த லூப் செயினுக்கு மட்டும் போகிறதில்ல, அதில் இருக்க புள்ளி வீல்ஸ் அந்த வீல் ரெண்டுக்குமே போகணும். அப்போ தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக துருக்கீரும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்படியே ரிலீஃப் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி ஒரு டைம் வாஷ் பண்ணோம். இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது பாருங்கள் இந்த அப்பாச்சி RTR 160. ஸோ இதுதான் அந்த பைக் ஓனர். ஓகேங்களா, ரெண்டு எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா. எனக்கு என்னமோ தெரியல, இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன வண்டி அமையுதோ அந்த வண்டியெல்லாம் நம்மளுக்கு அதே கலரில் நம்மளுக்கு அமையுது. ஓகேங்களா, இதுதான் அந்த ஃப்ரெண்டோட வண்டி, இந்த அப்பாச்சி RTR. இதை நான் வந்து ரியர் கேமராவில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு காரணமாக இருந்த வண்டி இந்த வண்டி தான். ஓகேவா, என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி ஆக்சுவலாக அப்பாச்சி RTR 160 நான் வந்து 200 பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு மேக்ஸிமம் வீட்டில் இருந்து என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஒர்க்லாம் தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஸ்பென்ஷனை பிரித்து வேலை பார்த்துட்டு இருந்தோம்.
பேடெல்லாம் மாற்றணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை நாங்களே பார்த்தோம். அதாவது சஸ்பென்ஷன் பிரித்ததெல்லாம் எனக்குலாம் ரொம்ப அபூர்வமாக இருந்தது. நம்மளாம் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. இதே வண்டியில் RTR 200ல் ப்ளூ கலர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ப்ளூ கலர் எனக்கு கிடைக்கல, ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் வந்து இனி வராது அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஈவினிங் போய் நம்ம CBR 200X பார்க்க போனோம். பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, உடனே புக் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு காரணமாக இருந்தது தான். ஆனால் இதில் ஒரு காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன வண்டியை பார்த்து சூஸ் பண்ணுமோ அதே வண்டி கலரில் திரும்பி பைக் எடுத்திருக்கோம். அந்த CBR 150 ரெஜிஸ்டர் பண்ண மந்த்தும் இந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்ண மந்த்தும் ஈக்குவல். ஏதோ ஒரு 4-5 நாள் தான் முன்ன பின்ன வந்துருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கோயின்சிடெண்ட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த வண்டி ரீசனாக வச்சு நம்ம அந்த வண்டி எடுத்தோம். அதே மாதிரி இந்த வண்டியை வாஷ் பண்ணுற இடத்துலையே இப்போ இந்த வண்டியை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மெயினான ஒரு திங் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ஓனர், அவரோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா அருண் பைக்கர். ஓகேவா? உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம வண்டியில் கூடி சீக்கிரம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எழுதிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஒரு சில பேசிக்கான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி அப்கமிங் வீடியோஸில் வரும். நம்ம வந்து சைக்கிளுக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் கொடுக்க போகிறதில்ல, பைக்குக்கும் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் பைக்கை ஆசாசியாக ரொம்ப ரசித்து வாங்கின உங்களோட மயில் வாகனத்தை நீங்களே ப்ராப்பராக பராமரிக்கிறது எப்படி, என்னென்னலாம் வீட்டில் இருந்து பண்ணலாம் அப்படின்ற பல டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.